தீபாவளி வந்துருச்சு. நிறைய பேர் போனஸ் வாங்கியிருப்பீங்க. புது ட்ரெஸ், பட்டாசு எல்லாமே எடுத்திருப்பீங்க. பட் ஹவுஸ் ஒய்ஃபான நம்மளுக்கு போனஸ் அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம எத்தனை ஒர்க் பண்ணுறோம். ஹவுஸ் ஒய்ஃப் ப்ளஸ் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம டீச்சிங் சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு டீச்சராகவும் மாறிடுறோம். அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லைனா ஒரு டாக்டராக இருக்கிறோம். அண்ட் எல்லா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸும் நம்ம பண்ணுறோம். இதுக்கெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ போனஸ் கொடுக்கறதுன்னு தான் எனக்கு தெரியல. எவ்வளோ போனஸ் கொடுத்தாலும் நம்மளுக்கு பத்தாது. அண்ட் நம்மளுக்கு யாரும் கொடுக்க போகிறதும் இல்லை. நம்மலாம் வந்து ஃப்ரீ ஒர்க்கர் மாதிரி இல்லையா? அன்னத்தன்னைக்கு எல்லாத்துக்குமே லீவ் இருக்கும். பட் நம்மளுக்கு மட்டும் அன்னத்தன்னைக்கு டபுள் ஷிஃப்ட் மாதிரி. அன்றைக்கி மட்டும்தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வேலை நிறையா இருக்கும். ஸோ அன்றைக்கி நம்ம நிம்மதியாக வந்து கொஞ்சம் நேரம் உட்காரக்கூட முடியாது. அந்தளவுக்கு தான் நம்மளோட வேலை அந்த தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், செலிப்ரேஷன் டைமில் இருக்கும். யோசித்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்மளையும் உட்கார வச்சு யாராவது நம்மளுக்கு சாப்பாடு போட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும். பட் நம்மளோட ஏக்கம் நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதை வந்து யாரும் கண்டுக்கவும் மாட்டாங்க இல்லைங்களா?